இந்த யூடியூப் சேனல்ல ஆப்ஷன் பையிங்காக நம்ம கிரியேட் பண்ண பை செல் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது நம்ம வரிசை வீடியோ பார்த்து வரோம். இன்னைக்கு நிப்டி பேங்க் நிப்டில என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேனால நம்ம வந்து ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நிப்டில. சரிங்களா, இருந்தாலும் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கேக்கும் டார்கெட் மீட் ஆயிடுச்சு 5 பாயிண்ட். இங்க வந்து என்ட்ரு ஆக மாட்டோம், டார்கெட் மீட் ஆயிடுச்சு. இங்க வந்து கேண்டில் என்ட்ரானா இதுல இங்க நம்ம டார்கெட் மீட் ஆயிருக்கு. சரிங்களா, இந்த கேண்டில் எண்ட் ஆயிருக்கும், அடுத்த கேண்டில் டார்கெட் மீட் ஆயிடுச்சு 17 பாயிண்ட், கிட்டத்தட்ட 22 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இங்க நம்ம ஏன் என்ட்ரு ஆக மாட்டோம், எக்ஸ்பைரி டே அப்படியே என்ட்ரானா கூட உங்களுக்கு 5 பாயிண்ட் லாஸ். 5 பாயிண்ட்னா இப்போ 15 பாயிண்ட். அப்ப நிப்டியில நம்ம 15 பாயிண்ட் கால் சைடு பார்த்துருக்கோம். இப்ப புட் சைடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓவரால் அப்படியே டவுன் ட்ரெண்ட் தான். எந்த என்ட்ரி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பேங்க் நிப்டி ஓபன் பண்ணிக்கலாம். பேங்க் நிப்டி கால் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இங்க பேங்க் நிப்டி புட் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பேங்க் நிப்டி கால் மார்னிங்கே வந்து உங்களுக்கு 9:20 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ரேலி ஆகி பிடிச்சிருச்சு, டார்கெட் மீட் ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். அடுத்த கேண்டில் வந்து ஒரு 4 பாயிண்ட் லாஸ். இந்த கேண்டில் இதுவுமே உங்களுக்கு எவ்வளோ 11 பாயிண்ட் லாஸ். ஆக்சுவலா இது டார்கெட் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம இதை என்ட்ரு ஆக மாட்டோம். சரிங்களா, இப்ப 4 + 11 பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட் லாஸ். நிப்டியில நீங்க எடுத்தது 15 பாயிண்ட், இங்க 15 பாயிண்ட் லாஸ். நம்ம டார்கெட் லைன் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா ட்ரேடிங் எடுக்க மாட்டோம், அது வேற விஷயம். சரி, இப்ப சென்செக்ஸ்ல பாருங்க 96 பாயிண்ட், இங்க ஒரு 10 பாயிண்ட் போயிடுச்சு. 86 பாயிண்ட், இங்க ஒரு 6 பாயிண்ட் போயிடுச்சு. 80 பாயிண்ட், இங்க டார்கெட் 106 பாயிண்ட். அப்ப நம்ம ட்ரேடிங்ல இப்ப 106 பாயிண்ட் ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். புட் சைடு கூட பாருங்க, டவுன் ட்ரெண்ட்னால நமக்கு இது வராது. அப்ப இன்னைக்கு வந்து நிப்டி பேங்க் இன்னைக்கு வந்து என்ட்ரி கிடையாது. அநேகமா 10 பாயிண்ட் லாஸ், அதாவது 100 பாயிண்ட் நம்ம சென்செக்ஸ்ல காமிச்சிருக்கோம். நிப்டியில 15 பாயிண்ட் ப்ராஃபிட், பேங்க் நிப்டியில 15 பாயிண்ட் லாஸ், சென்செக்ஸ்ல 100 பாயிண்ட் ப்ராஃபிட். இதுதான் இன்னைக்கு நடந்தது. நிப்டியில 65 இன்ட்டு ஒரு லாட்டுக்கு பார்க்கலாம், 15 975. பேங்க் நிப்டியில 400 ரூபா தான் லாஸ். சரிங்களா, அப்ப ஒரு 400 ப்ராஃபிட். அதே மாதிரி சென்செக்ஸ்ல 20 இன்ட்டு 100 பிளஸ் 400. ஸோ ஓவரால் இன்னைக்கு 2400 ரூபா ப்ராஃபிட் ஒரே ஒரு லாட்ல. இப்போ ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 540 இன்ட்டு 20 10,000 ரூபா போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2800 ப்ராஃபிட் ஆவரேஜா. ஓகேங்களா, இன்ட்டு 10 போடுங்க. இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருது? 1 லட்சம் ரூபாய்க்கு 28,000 ரிட்டர்ன் வருது. சரிங்களா, இதான் நம்ம ட்ரேடிங் இது. சரிங்களா, நன்றி.